முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் கல்வியாளர் ஆதிமாறன் அவர்களின் தந்தையும் தமிழ்நாடு முன்னாள் சட்டப்பேரவை தலைவருமான அமரர் முனு ஆதி அவர்களின் 19ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் இடுகாட்டில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ காமராஜ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகர துணை செயலாளர் பொன் சதாசிவம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் எஸ். சிவராமன், விடுதலை சிறுத்தைகள் மாநகர மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர், ஆதி சாலமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருந்தலைவர் மக்கள்தாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தாம்பரம் செயலாளர் ராஜன் மணி, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் விநாயகம், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுரேஷ்குமார், சம்பத்குமார், திராவிட கழக தாம்பரம் மண்டல தலைவர் முத்தையன், மதிமுக செயலாளர் ராஜா முகமது, வி. க. ரவி, தமிழ்நாடு பத்திரிகை தொடர்பாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு அன்னாரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் திருமதி கிருத்திகா தேவி, முன்னாள் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ப. குறிஞ்சி சிவா, மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் விக்கி என்ற விக்னேஸ்வரன், மாநகர சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ரொனால்டோ ரொசாரியோ, முன்னாள் மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் தேவராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்று சொல்லுகிற பொழுது சில வரலாற்று நிகழ்ச்சிகள் என் மண்டையில் ஓடுகிறது. 1958 1958 ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் அவருடைய வரலாற்றிலே முதற்கண். அவரை மேடையிலே பேச அழைக்க வேண்டும் என்பதற்காக அமரர் ஜீவா அவர்கள் இரவு 9 மணிக்கு வருகிறார். அவருடைய அலுவலகத்திலிருந்து தாம்பரம், அவருக்கு வீடு இங்கே தான் இருக்கு எல்லாப்பட்டம். அப்போ வழியில் எனக்கு காய்கறி கடைங்க மார்க்கெட்டில் இருக்கு. ஜீவா அப்படி வந்தார். முன்னாடியை நான் பார்க்கணும், என்ன ஆனாலும் தயவு செய்து வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். யாரே? ஜீவா. இரவு 9 மணி, நான் கடையில் இருக்கிறேன், என்னிடத்திலே சொல்லுகிறேன். அந்த கருத்தை நான் மனதில் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே பதில் எதுவும் சொல்லவில்லை. சரி தோழர், அழைத்து வருகிறேன். நீங்கள் ஆணையிட்டு இருக்கின்றீர்கள், அந்த ஆணையை அமுல்படுத்தக்கூடிய தொண்டன் நான், கண்டிப்பாக அழைத்து வருகிறேன், கையெழுவை கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விடுறேன். அப்போ கடையில் ஆள் இல்லை, எனக்கு மாற்றாள், காய்கறி கடை இங்கே இப்பவும் இருக்கு, கடை இருக்கு. உடனே எங்கள் பையன் காலேஜில் இருந்து டியூஷனில் வந்தான், கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தான். வந்தோடனே இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, கடையை கொஞ்சம் பார்த்துக்க, நான் வந்து முன்னாடி அவர்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனால் அவருடைய அண்ணன் ஆதி ரங்கன் அவர்கள் எலக்ட்ரிக் டிரைவராக இருந்தார். அவருடைய வீட்டு வாசலில் கயிறு கட்டி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார் ஆதி அண்ணன் அவர்கள். போட என் கூட ஒருத்தர் டிஎஃப் மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்சி ஜெகதீஷன் இருக்கார், அவருடைய தாய் மாமன். 2 பேர் தான் ரயில்வே ட்ராக்கில் கடைஞ்சி உள்ள கிராஸாக சீக்கிரம் போனோம். இப்படி போனால் சுற்றி போகணும். அதனால ரயில்வே ரோடெல்லாம் கிளாஸ் பண்ணிவிட்டு லைட் கிளாஸ் போட்டு குறுக்கு வழியில் போயிட்டோம். போனால் என்ன மாதிரி குரட்டை வர்றாரு பார்த்தீங்களா அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இவங்க இப்படி போய் வந்துக்கிற ஆளுக்கு சொல்கிறாங்க, அவர்கிட்ட தூக்கம். உடனே எழுந்து இப்படி பார்த்தாரு.
மக்கள் எங்கே இப்படி நேற்று வந்தேனே அப்படின்னு. தூக்கத்தை கெடுக்க வந்துட்டியா உண்மையோட கேட்குறாரு. கெடுக்க வரல. ஜீவா அவர்கள் என் கடை பக்கம் வந்தார். மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கார், ஜனசேவா ஆஃபீஸில் இருந்து. என்ன ஆனாலும் ஆரியை கூப்பிட்டு வாருங்க, அவருக்கு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தலை பற்றி தான் 58 தேர்தல் வருது, அவர் தலைவராக நிறுத்த அந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக என்னன்னா அழைத்துவான்னு சொல்லியிருக்காங்க. வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வா அப்படின்ட்டேன். ஒன்றும் இல்லை, மூஞ்ச கூட கழுவலை. எழுந்தார், துண்டு தொட்டா மாட்டினார். அந்த கட்டிலே துண்டு தொட்டா தொங்குது. அதை மாட்டினாரு, துண்டை போட்டார், கிளம்பி வந்துட்டார் ஜீவா வீட்டுக்கு. ராத்திரி 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே கேட்டேன், நான் போட்டு மாற்றிவேன், கொஞ்சம் இருக்கணும்னு மக்கள், நீ கொஞ்சம் இருக்கணும் போகலாம் அப்படின்னாரு. போட்டு 1 மணிக்கு விடியது கேட்டோம். அவர் இங்கே வண்டிக்கு அப்போ ரொம்ப வசதி கிடையாது. 1958 உங்களுக்கு தெரியும், 1958 வரலாறு. தாம்பரம் எப்படி இருந்தது இவங்க ரொம்ப பேருக்கு தெரியும். வண்டி வாகனங்கள் எதுவும் வசதி கிடையாது. ஈஸ்டாம்பரம் போனோம்னா அந்த துல்லியோடு போகணும், இல்லை ரயில்வே கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆனால் ஆரியண்ணன் வீட்டுக்கு போகிறதா கிராஸ் பண்ணியே போகணும். அந்த குறுக்கு வழியில் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு ஆகும். சுற்றி போனால் 1.5 கிலோமீட்டர் ரெஸ்ட்டாக போடும். என்னதுக்கு அந்த கஷ்டம் அப்படி போய்டும். அப்படி வண்டிதான் பஞ்சாயத்து போர்டு தலைவர் தேர்தல் நடந்து 58 ஒரு சரித்திர நாயகனாக வெற்றி உலா வந்தார் தாம்பரத்திலே. ஏற்கனவே இருந்தார், துணைத் தலைவராக இருந்தார் 1953 to 58. அது ஒரு வரலாறு. இது ஒரு சரித்திர வரலாறு. ஏன்னா வரலாறே மாறுது. தாம்பரம் அவங்க கீழே இவங்க கீழே இருந்து ஆடி அவர்கள் துணையாக இருந்தது காலம் மாறி ஆடி அவர்கள் தலைமை தாங்குகிற காலம் அந்த 1958, 1958. அதுலேருந்து மேலே வர்றவர் தான் இவர் வராரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை தலைவர், அதெல்லாம் வந்து புகழ் பெற்று இது பண்ணார். என் மேலே கொஞ்சம் சில பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா எதுன்னா அவர் வீட்டில் ஓடி போயிடுவேன் பார்ப்பேன். என்ன மக்கள் என்ன நடுநாட்டில் வந்திருக்கேன் நாங்கள் எழுப்பும்போது இல்லை முக்கியமாக ஜீவா வந்துட்டாரா ஆஃபீஸ்லேருந்து, ஜனசேவா ஆஃபீஸில் 10:30 மணிக்கு இருந்தார், இல்லை இருந்து வந்துட்டார், அது என்ன தெரியல. உடனே கூட்டம் சொன்னார். உடனே இருந்தார், துண்டு போட்டார், கிளம்பி வந்துட்டார். ஆடி அண்ணன் அவர்கள் அப்படிப்பட்ட கடமை உணர்ச்சியை கொண்டவர் தான் அண்ணன் மாதி அவர்கள். அதுவும் ஜீவாவுக்கு தத்து பிள்ளையாண்டு கூட சொல்லலாம். அன்பு பிள்ளை, தத்து பிள்ளை, சீரிய தொண்டன் என்று கூட சொல்லலாம். ஜீவாவுடைய ஒரு வார்த்தைக்கு அப்பாலே இல்லை. அதனுடைய விளைவு தான் இங்கே ஜீவா சிலை இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு தான் எப்படியெல்லாம் நம்மை பாராட்டி வளர்த்தார் ஜீவா அவர்கள் என்று நினைத்த ஆதி அவர்கள். அவருக்கு ஒரு நிலையாக ஒன்று செய்ய வேண்டும், வரலாற்றை அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜீவா சிலை உருவாக இங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. 6 அடி வெங்கல சிலை. அந்த கமிட்டிக்கு யாரை போட்டாங்க? செக்ரட்டரியாக போடுறது என்னை போட்டார் முதல்ல. என்னால் முடியாதுன்னு காய்கறி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அது சிறப்பாக நடக்கணும், 100க்கு 100% வெற்றி அடைய வேண்டும் அந்த பணி. ஆகவே ஏதாவது தொங்கல் விழுமானால் அந்த பழி என் மீது விழுந்து விடும். ஆகவே வேறு ஒரு செய்யலாம் என்றுதான் அண்மையிலே மறைந்து விட்ட லோகநாதன் அவர்களை செக்ரட்டரியாக போட்டோம். போனவர்களெல்லாம் தெரியும். லோகநாதன் அவரை எல்லாருக்கும் அன்பு பாருன்னு நோட்டான். டிஎம்பி இவர் அப்பா கூட எப்போ பார்த்தாலும் முன்னாடி வீட்டில் தான் போய் உட்காந்துருப்பார். பைக் ஒன்று வச்சுருக்கார், வருடன்னு போகிறாங்க உட்காந்துருக்கார். அங்கே என்ன பேசணுங்கிறதே காய்கறி கடைக்கு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஈஸ்டாக போவார். இது நடந்த வரலாறு. இது மறக்க முடியாத உண்மைகள். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இப்படி நெஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதை பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. இது கற்பனை காவியமோ நடக்காத ஒன்றோ அதை நான் சொல்லவில்லை. நடந்த உண்மைகள், 100க்கு 100 உண்மைகள் சொல்கிறேன். ஆனால் அதில் ஈடுபட்டவன் என்ற உணர்வு எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டிய கடமை உணர்ச்சியோடு அதை நான் இங்கே பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த அவையிலே நான் வெளியிட விரும்புகிறேன். ஆமாம், இது வரலாறு. ஆகவே தான் இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் அழகாக நடைபெற்றக்கூடிய ஆதி அண்ணன் அவர்கள் எப்படி ஆதி அண்ணன் அவர்கள் ஜீவாவின் பால் அன்பு காட்டி இருந்தாரோ அதே போல நாங்கள் எல்லாம் ஆதி அண்ணனுக்கு பின்னாலே அவர் பின்னாலே அனுபவித்து எதுவும் நாங்கள் ஆதி அண்ணன் வீட்டுக்கு ஓடுவேன். கடை பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, அரசியல் போராட்டங்களா, இணைந்து நடத்துகிறோமா, இல்லை விருந்து நடத்துகிறோமா, பிரிந்து நடத்துகிறோமா,
வாய் விட்டு நெஞ்சம் திறந்து பேசுவோம். ஆதி அண்ணன் அவருடைய இல்லத்திலே சென்று எதையும் கோவித்துக் கொள்ள மாட்டார். பேசிக்கொண்டே இருக்கும்போது தப்பி ஆதிமாரனுடைய அம்மாவை கூப்பிட்டு கட்டிடுவார். யார் வந்துக்கிறாங்க பாத்தியா, கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க மக்கள் அதை ஏதாவது சூடாக கொண்டா கொடு. ஆர்டர் உள்ளே போய் காத்து கொண்டாடுவாங்க சூடா. அது இப்போ நான் உணர்வை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பண்ட பரிமாற்றங்கள் அது எப்படியெல்லாம் ஒரு இதயங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அன்பிற்கு அதான் வள்ளுவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாய். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் புலவன் பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் அவர்கள் சொல்லிவிட்ட கருத்தை இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே இதை சொல்லி இந்த விழா சீராக சிறப்பாக, ஏனென்றால் நேரம் இல்லை, எனக்கு தெரியும். மாறன் வந்து டீஸ் கொடுக்குறாரு, எனக்கு நேரம் இல்லை. அவரை பற்றி பேசணுன்னா 3 மணி நேரம் பேசுவேன் நான். ஆரியண்ணனை பற்றி 1 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோ விஷயம் இருக்குது. கற்பனை காவியங்கள் அல்ல, கதாநாயகன் சொல்லுகிற வசனங்கள் அல்ல, உண்மையான நிகழ்ச்சிகள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நடந்த உண்மைகள். அதை சொல்வதற்கு குறைந்து 3 மணி நேரமாக அது எனக்கு சில இடங்களில் 1 மணி சொல்லி, ஆனால் இது நேரம் சரியில்லை. இருந்தாலும் நான் நீட்டை போயிட்டேன். நான் கொஞ்சம் பொழுது மாறன் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். தொடர்ந்து உடனே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நினைத்ததை முடித்தவர் என்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கார். உடனே நான் சரி நான் முடிக்கணுமே தலை போயிட்டு இருக்கேன்னு வரலாறு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன். என் நெஞ்சிலே நினைத்ததை அவர் வைத்து விட்டார். முடிந்தது கடை. ஆகவே இவ்வளவு நேரம் அனைவரும் நல்ல கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காகவும் பகிர்ந்து கொண்டதற்காகவும்